சக்தி, கரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். தமிழகம் முழுவதும் இந்து மொழி பேரியக்கத்தின் சார்பாக விநாயகர் சதுர்த்தி திருவிழாவானது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இடங்களுக்கு மேலே நடத்துகிறோம். அதே மாதிரி கரூர் மாவட்டத்திலையும் 200 இடங்களில் இந்து மொழி பேரியக்கத்தின் சார்பாக நடைபெறுகிறது. இதுக்கு அரசாங்கமும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு இருக்கின்ற தமிழக முதல்வர் மிக ஆன்மீகத்தில் இருக்க பற்றோடு இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் மற்ற பகுதிகளெலாம் மின்சாரமோ பந்தல் இதெல்லாம் அரசாங்கமே எங்களுக்கு போட்டு தரதாக நாங்கள் நினைக்கிறோம். அதுபோல் கரூர் மாவட்டத்திலையும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை எந்த தடையுமின்றி எங்களுக்கு நடத்தி கொடுத்தவர்கள் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்களும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குங்கிறத 200 இடம். கடந்த ஆண்டு 150 இடங்கள் இருக்குது. இந்த ஆண்டு ஒரு 50 இடங்கள் சேர்த்து மொத்தம் கரூர் மாவட்டம் முழுவதும் 200 இடங்கள். எவ்வளோ சிலைகள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? விநாயகர் ஊர்வலத்தில் ஊர்வலம் 4 பகுதிகள் நடக்குது. அரவக்குறிச்சி, குளித்தலை, கரூர் வேலாயும்பாளையம், இந்த மாதிரி 4 இடம், கரூர் நகர், இந்த மாதிரி 4 இடங்களில் நடக்குது. ஒவ்வொரு பகுதியிலையுமே பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு 40 சிலைகள் அந்த மாதிரி 4-5 இடங்கள்லையும் எண்ணிக்கை அதிகம். என்னைக்கு 200 விநாயகர் ஆனதோ அது வரைக்கும் அந்த நிகழ்ச்சியானது அவங்க ப்ளஸ்டாக பதிச்சு எல்லா நபர்கள் நாம் எல்லாருமே நாம் கொடுக்கக்கூடிய அந்த குறிப்புகளை முறையாக கடைப்பிடிச்சுன்னு சொன்னாவே இது அத்தனையுமே சரியாக வரும். அதனால் கருத்து நிறுத்த முடியுது. இங்கேயே நாம் வருடம் நாம் ஒவ்வொரு வருடமும் கலெக்டர்கிட்டே நம்ம நேரடியாக ஆனால் நாங்கள் ஆய்வு செய்யறாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கேட்டுறாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிர்வாகம் இல்லாத அந்த ஆலோசனை கொடுத்து கூட நிகழ்ச்சி எப்படி சிறப்பாக நடத்தணும், என்ன மாதிரிலாம் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம நடக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஊர்வலத்திலையுமே அந்த இரவு நடக்கக்கூடிய அந்த பைடெக்கில் எந்த குறைகள் இருக்குதோ, என்னென்ன மாதிரிலாம் நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியை இந்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறோம். அதுபோலவே இந்த வருடமும் வாட்ஸ்அப் செய்தி வரும். அந்த இதை கட்டாயமாக அந்த நோட்டீஸில் இடம் பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் நாம் மிக தெளிவாக செய்யணும். மற்றவங்கள செய்கிறதுக்காக நம்மளுடைய விளைவாரியாக அந்த செய்தியை சொல்லி எல்லாத்துக்குமே குறிப்பு கையில் கொடுத்துருப்பாங்க. இந்த செய்தி கட்டாயமாக இருக்கணும். ரொம்ப சீர் சிறப்பாக நடந்து முடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒளிபரப்பு இந்த இடத்துக்கு அனுமதி வாங்கும்போது நம்ம ஏதோ குறிப்பு கொடுப்போம். அப்படியே நம்ம உடனே நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. வந்தோம்னா ஒரு சரியான நேரத்துக்கு வந்தோம்னா அது பரவாயில்ல நடக்கும். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு